ஹலோ மக்களே. ஸோ தைப்பூசத்தில் காலையில் மதியம் அப்புறம் நைட்டுன்னு சொல்லி 3 நேரமும் கோயிலுக்கு தான் போனோம். ஸோ இது நைட் நாங்கள் போன கோயிலோட ஒரு விலாக். ஸோ வெடியெலாம் வெடித்து சும்மா ஆடலும் பாடலுமா பயங்கரமாக இருந்தது கோயில் விசேஷம். ஸோ தைப்பூசம் அப்படின்னாலே ஏன் பசங்க அவ்வளோ எனர்ஜி ஆகிறாங்கன்னே தெரியாது, அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க நிறைய பேர் அளவு குத்திக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கோயில் பார்க்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்திருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஒரு குட்டி முருகரை பார்த்தோம். ஸோ கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. உள்ளே பயங்கரமான ரசம் இருந்ததுங்க. பெருசாலாம் வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ உள்ளே இந்த மாதிரி பயங்கர கூட்டம், உள்ளே நிறைய பேர் வேஷம் போட்டு உட்காந்துருந்தாங்க. இது எதுக்குன்னுலாம் தெரியல, ஆனால் நல்ல கூட்டம். கோயில் நல்லா இருந்தது பார்க்க. ஒரு வாட்டி ஃப்ரீ டைமில் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ முருகன் பெருமானை தரிசித்தது ரொம்ப நல்லா இருந்தது. பால் கூட எடுத்து அப்போ தான் கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த க்ரெயின் அளவெல்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கே நான் சிவதாம்புரத்தில் வேடுகத்தாம்பட்டி பக்கத்தில் இவ்வளோ சிவன் கோயில் இருக்கான்னு இன்றைக்கி தான் தைப்பூசத்தப்போ தான் எனக்கு தெரியுது. ஊருக்குள்ளேயே இருக்கோம், அங்கங்கே கோயிலுக்கு போகிறோம், நம்ம ஊருக்குள்ளே இருக்க கோயிலே நமக்கு தெரிய மாட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் க்ரெயினில் தொங்கிட்டு வராங்க. எனக்கு பார்க்கவே பயமாக இருந்தது. ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கடவுளுக்கான வழிபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் மறுபடியும் சந்தைக்கரட்டுக்கு கீழே இருக்கிற முருகன் கோயில் பார்த்துட்டு செக்ஷனை எண்ட் பண்ணியாச்சு.